அட பாவி, இவன் இப்படி பண்ணிட்டானே. நான் கூட மாப்பிள்ளை என்னடா இவ்ளோ காசு பணம் கேக்குறாரேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப தங்கமானவரா இருக்காருப்பா. ஆமா மச்சான், நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்தும் அவரு வேண்டான்னு சொல்றாரு. அதுவும் 10 கோடி. இந்த மனசு யாருக்கும் வராது மச்சான். உண்மையிலே உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு மாப்பிள்ளை. வேணும்னு சொல்றவங்களை விட வேணான்னு சொல்றவங்களுக்கு தான் தைரியம் அதிகம் இருக்கும். உங்களுக்கு எங்க வீட்டு பொண்ணை கொடுக்கறோம்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன சார், இன்னும் தானே வரலையா? இன்னும் இல்ல கார்த்தி, இருங்க நான் போன் பண்ணி பாக்குறேன். என்ன சார் ஆச்சு? அந்த பொண்ணு போனை எடுக்க மாட்டீங்களா? என்ன சார் நீங்க, மேட்சுக்குன்னு 1 மாசம் தான் இருக்கு, இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிக்கணும். எனக்கு அதான் டென்ஷனா இருக்கு கார்த்தி. நான் போன் பண்ணிட்டே இருக்கேன், எடுக்க மாட்டேங்கிறா. சார் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருங்க சார். இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாதான் அவ பிராக்டிஸ்க்கு வருவா. நீங்க ரொம்ப சாஃப்டா நடந்துக்கிறீங்க சார். இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கணும். அவளை இன்னும் கொஞ்சம் மிரட்டி இருந்தா அவ இன்னும் வந்திருப்பா சார். உங்களுக்கு டேலண்ட் பத்தல சார். இங்க பாருங்க கார்த்தி, என்னோட பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக புவனேஸ்வரி மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்காக உங்களை நான் கோச்சா போட்டேன். நீங்க என்ன ஓவரா டாமினேட் பண்ணாதீங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்க ஒரு பேஷன்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு தானா கண்டிப்பா வின் பண்ணுவான்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்படி நடந்தா அதை வச்சு நான் இன்னும் பெரிய மேட்சுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுவேன். அதுக்காக தான் அந்த பொண்ணையே நான் செலக்ட் பண்ணேன். சார் அதெல்லாம் தெரியும் சார். வின் பண்ணணும்னா முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும்ல. அது எனக்கும் தெரியும் கார்த்தி. நீங்க எதுக்காக இங்க கோச்சா வந்திருக்கீங்கன்னு அதுவும் எனக்கு தெரியும். ஏதோ புவனேஸ்வரி மேடத்துக்காக தான் இதெல்லாம் நான் ஓகே சொன்னேன். அதுக்காக நான் உங்களுக்காக ஒர்க் பண்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஐயோ சார், நான் அப்படி எதுவும் சொல்லல. இன்னும் கொஞ்சம் அவகிட்ட ஸ்ட்ரிக்டா பேசினாதான் அவ வழிக்கு வருவா. எனக்கும் அவளுக்கும் இருக்கிற விஷயம் வேற சார். அது என்னோட பர்சனல். ஆனா ஸ்போர்ட்ஸ் வந்துட்டா நான் பர்சனலை மிக்ஸ் பண்ண மாட்டேன் சார். அவ வின் பண்ண நானும் ஹெல்ப் பண்ணுவேன் சார். அதே மாதிரி நான் நினைச்சதும் நடக்கணும். அவளுக்கு என் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். சரி கார்த்தி, அந்த பொண்ணு இன்னைக்கு வராலான்னு பார்ப்போம். இல்ல நான் வேற ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவளை எப்படி வர வைக்கணும், எங்க போய் பேசணும்னு எனக்கு தெரியும். இப்போ அந்த கார்த்திக் கிட்டதான் நான் கோச்சிங் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இல்லனா பணத்தை திருப்பி கொடுக்க சொல்றாங்க. 2 பேரும் இவ்ளோ பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க, ஏன் என்கிட்ட சொல்லல? ஏண்டா நான் என்ன செத்தா போயிட்டேன்? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும்டா, நீங்க 2 பேரும் இப்படி கஷ்டப்படுறதை பாத்துக்கிட்டு நான் என்ன சும்மாவா இருப்பேன்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கேன்ல. எங்களுக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அத்தை. திரும்ப உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான். நான் என்ன 3வது மனுஷியாடா? சரி சொல்லுங்க, மொத்தமா எவ்வளவு பணம் தேவைப்படுது உங்களுக்கு? அத்தை அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. போதும்டா பேசாத. எவ்வளவு தேவைப்படுதுன்னு மட்டும்தான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லு. நான் வாங்கின பணத்தை பெனால்ட்டியோட 5 லட்சமா கொடுக்கணும். கதிரோட பார்ட்னருக்கு 5 லட்சம் கொடுக்கணும். மொத்தம் 10 லட்சம். சரி, நான் அந்த பணத்தை ஏற்பாடு பண்றேன். அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம் அத்தை, நான் பாத்துக்கிறேன். நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லா இடத்துலயும். டேய் இல்லடா, நீங்க எங்கேயும் பணத்துக்காக போய் நிக்க வேண்டாம். அத நானே தரேன். அம்மா
10 லட்சம்ங்கிறது பெரிய அமௌண்ட்டுமா. நீங்க தயவு செஞ்சு வீட்ல எதுவும் கேட்காதீங்க. அப்பா ஏற்கனவே என் மேல கோபமா இருக்காரு. நீங்க பணம் கேட்டா அதுக்கும் திட்டுவாரு. உங்க மேல கோபப்படுவாருமா. அது எனக்கும் தெரியும் தானா. அவருக்கு தெரியாம அந்த பணத்தை எப்படி ஏற்பாடு பண்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா. என்ன ராகவா, போன தடவை சரக்கு ஒழுங்கா போகல. இந்த தொழில உனக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அதை நீ காப்பாத்திக்கோ. ஏதோ ஒரு தடவை மிஸ் ஆயிருச்சு, அதுக்காக என்னையே குறைச்சு எடை போடுவியா? எழுத்து பூர்வமா இல்லாம வெறும் நம்பிக்கையில மட்டும் நடக்கிற பிசினஸ் இது. அதனால நீ ஒழுங்கான ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்கோ. எல்லா தடவையும் உஷாரா தான்டா இருப்பேன். ஆனா ஒருத்தன் என்கிட்டயே வேலையை காமிச்சிட்டான். இனிமே அந்த காரணம் எல்லாம் என்கிட்ட சொல்லாத. டீலர் எல்லாம் என்னத்தான் போட்டு கொடைறாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஏர்போர்ட்ல இருந்து சரக்கு எடுத்து எப்படியாவது நான் சொல்ற சேட்டு கையில நீ கொடுத்தரணும். இந்த தடவை மிஸ் ஆகாதுடா. கரெக்டான ஆளை பிடிச்சி வேலையை முடிக்கிறேன். அந்த கஸ்டம் ஆபீசர் கண்ணில் மண்ணை தூவிட்டு சரக்கை எப்படியாவது வெளில கொண்டு வரேன். சொன்ன டயத்துக்கு சரக்கு டெலிவரி ஆகும். சீக்கிரம் முடிச்சாகணும். முடிச்சாதான் பேலன்ஸ் பேமெண்ட் நாம வாங்க முடியும். சீக்கிரம் வேலையை முடி, இல்லன்னா உன்னை சிண்டிகேட்ல இருந்து தூக்கிடுவோம். நான் பாத்துக்கிறேன்டா, நீ போன போய் பொருள் சேட்டுக்கிட்ட போய் சேரும். புரியுதா? பாப்போம் பாப்போம்.